ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 19 கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃப்ரம் எக்சர்சைஸ் 2.2. அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 14 கொஸ்டின் முடிச்சோம், 15 கொஸ்டின் முடிச்சோம். அப்புறமா நம்ம என்னலாம் பண்ணோம்னா 16 to 18 முடிச்சிட்டோம். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல இருந்து. ஸோ இது எல்லாமே எக்சர்சைஸ் 2.2ல தான் முடிச்சோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுறேன். 19 கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வாட் டைம் வில் இட் பி 5 ஹவர்ஸ் ஆஃப்டர் 20 to 35 ஹவர்ஸ். ஓகே. 22:35 பேசிக்கா ரயில்வே டைம்ல கொடுத்துருக்கான். ஸோ 22:35ன்றது ரயில்வே டைம் 24 ஹவர் ஃபார்மேட்ல கொடுத்துருக்கான். 24 ஹவர் ஃபார்மேட் அதுதான் ரயில்வே டைம் சொல்லுவாங்க. இல்லாட்டி இங்கே 24 ஹவர் ஃபார்மேட்னு சொல்லணும். உங்க இஷ்டம் தான், எப்படி வேணாலும் சொல்லணும். ஸோ பேசிக்கா அவன் என்ன கேட்கறான்னா 22:35 + 5 ஹவர்ஸ் வந்து என்ன என்ன டைம் காட்டும்னு கேட்கறான் கடிகாரத்துல. ஸோ 22:35 நம்ம ஃபர்ஸ்ட் பிஎம் கன்வெர்ட் பண்ணலாம். இஃப் ஹவர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12னா -12 போட்டு நீங்க பிஎம்னு சஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிஎம்ன்ற சஃபிக்ஸை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சஃபிக்ஸ். ஸோ -12னா எப்படி வரும்? 22:35 -12 எப்படி வரும் உங்களுக்கு? 22 ஹவர்ஸ் 35 மினிட்ஸை நீங்கள் 12 ஹவர்ஸ் குறைச்சிடணும். ஸோ -12 போட்டிங்கன்னா 22:35 - 12 நான் 10:35 பிஎம்னு காமிக்கும் ஆன்சர். 10:35 பிஎம் 10:35 பிஎம். இதுலேருந்து +5 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? +5 ஹவர்ஸ்னா எத்தனை மணி வரும் உங்களுக்கு? ஸோ 10:35லேருந்து +5னா என்ன வரும்னா 11:35 12:35. ஸோ 2 ஹவர்ஸ் தான் 12:35 வந்துடும். அதுலேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஸோ 12:35லேருந்து ஒரு 3 ஹவர்ஸ் கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? 3:35 வரும். ஏன்னா இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்ம வச்சுக்கோம். இப்போ அந்த 12ல நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அதுலேருந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதில் +2 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா இங்கே வருது. +3 ஹவர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 3:35ன்னு வரும். 3:35 ஏஎம். இது ஆக்சுவலாக 12:35 பிஎம் இல்லை, இது ஏஎம். அது தப்பாக எழுதிட்டேன். ஸோ 12:35 பிஎம் இல்லை ஏஎம். ஓகேவா? ஏன் அழிய மாட்டேங்குன்னு தெரில, அழிஞ்சிருச்சு. ஸோ இது 12:35 ஏஎம். ஸோ +2 ஹவர்ஸ்னா 12:35 ஏஎம். இங்கேருந்து +3 ஹவர்ஸ்னா 3:35 ஏஎம். ஸோ ஆன்சர் வந்து 10:35 பிஎம்ல இருந்து +5 ஹவர்ஸ்னா உங்களுக்கு 3:35 ஏஎம் தான் வரும். ஸோ இந்த 3:35 ஏஎம் நீங்கள் 3:35 ஹவர்ஸ்னே எழுதலாம். ரெண்டும் ஒன்று தான். சின்ஸ் இந்த கன்வர்ஷன் அப்படி வரும்ன்றதா பேசிக்காக ஏஎம் டு ஹவர்ஸ் வந்து ஒரு சேஞ்சும் நீங்கள் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக அப்படியே எழுதிடலாம். அந்த கண்டிஷன்னால நான் 3:35 ஏஎம் 3:35 ஹவர்ஸ்னு அப்படி எழுதிட்டேன். ஸோ ஆன்சர் வந்து 3:35 ஹவர்ஸ். ஸோ 19th கொஸ்டின் ஆன்சர் வந்து 3:35 ஹவர்ஸ். இப்போ 20th கொஸ்டின் போகலாம். 20th கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 2.5 years ஈக்குவல் டு டேஷ் மந்த்ஸ்னு கேட்குறான். ஹவு மெனி மந்த்ஸ்னு கேட்குறான். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னும் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன் இன்ஃபேக்ட். ஓகே. இப்போ 2.5 years நம்ம எப்படி எழுதலாம்? 2 years + ½ இயர்னு எழுதலாமா? 2 years + ½ இயர். ½ இயர்னா எவ்வளோ நாள்? ½ இயர்னா ஆக்சுவலாக 6 monthsனு அர்த்தம். 2 years + ½ year is the same as 2.5 years. ஸோ 2.5 நீங்கள் எப்படி எழுதிக்கலாம்? 2.5 இயர்ஸை நீங்கள் எப்படி எழுதலாம்? 2 years + ½ இயர்னு எழுதலாம். 2 இயர்ஸ்னா எவ்வளோ மாசங்கள் வரும்? 1 இயர்னா எவ்வளோ மாசம் பேசிக்கா? அதுலேருந்து நம்ம கணக்கு போட்டுக்கலாம். 1 year ஈக்குவல் டு 12 months. ஈக்குவல் டு 12 months. இப்போ ½ இயர்னா எவ்வளோ நாள்? எவ்வளோ மாசங்கள் வரும்? பேசிக்கா இந்த ஈக்குவேஷனை நீங்கள் போத் சைட்ஸ் டிவைடட் பை 2 போடுங்க. டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா ½ இயர்ல எவ்வளோ எவ்வளோ மந்த்னு கிடச்சிரும் உங்களுக்கு. ஸோ அரை இயரில் அரை வருஷத்தில் உங்களுக்கு 6 மாதம் வரும். 6 months வரும். 6 months. ஸோ இதுக்கு பதிலாக 6 monthsனு எழுதிக்கோங்க. 6 months. 2 இயர்ஸ்ல எவ்வளோ வரும்? 1 இயர்ல 12 months வருது. இப்போ 2 இயர்ஸ்ல எவ்வளோ மாசங்கள் வரும்? இப்படி டபுள் ஆஃப் திஸ் ஒரிஜினல் ஈக்குவேஷன். ஸோ பேசிக்காக இன்டூ 2 போத் சைட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். இதோட ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 2 years has 24 months. 1 year has 12 monthsனா 2 years has 12 into 2 months which is nothing but 24 months. ½ இயர்ல உங்களுக்கு 6 மாசம் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 30 மாசம் வரும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 months. 30 months. இதான் ஆன்சர் ஃபார் 20th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸைஸ் 2.2. ஸோ இதையும் எழுதிடுறேன். 30 months. 30 months. இதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த எக்ஸைஸ் ஆக்சுவலாக ஆரம்பிச்சிருது. எக்ஸைஸ் 2.3 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 pipes whose lengths are 7 meter 25 centimeter and 8 meter 13 centimeter joined by welding. ஸோ 2 பைப் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம் வெல்டிங் பண்ணி. And then a small piece of 60 centimeters cut from the hole. ஒன்ஸ் இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண உடனே இதை கட் பண்ணிடுறான். இவ்வளோ சென்டிமீட்டர் கட் பண்ணிடுறான். வாட் இஸ் த ரிமைனிங் லென்த் ஆஃப் த பைப்? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதுலேருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிடணும். -60 எடுத்துடணும். ஒன்ஸ் இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா ஒரு நம்பர் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த நம்பர்லேருந்து -60 சென்டிமீட்டர் பண்ணால் அதான் ஓவரால் ஆன்சர். இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு பைப் 1 வந்து 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர், பைப் 2 வந்து 8 மீட்டர் 13 சென்டிமீட்டர். ஸோ 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர், 7 மீட்டர் 25 சென்டிமீட்டர்ஸ், 8 மீட்டர்ஸ் 13 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இது பைப் 1, இது பைப் 2. ஸோ இது அப்படியே ஆட் பண்ணுங்க. மீட்டர் ஆட் பண்ணுங்க, சென்டிமீட்டர் ஆட் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி தான் ஆடும் பண்ணணும். ஒரே யூனிட்ல தான் நீங்கள் ஆட் பண்ணால் அலௌடே. ஸோ அதான் ரூல். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ 7 + 7 14, 7 + 8 gives you 15 meters. 25 + 13 எவ்வளோ? 5 + 3 8, 2 + 1 3, 38 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த 15 மீட்டர்ஸ்லேருந்து 1 மீட்டர் இது கொடுத்துடலாம். அப்போனா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா -60 பண்ணும்போது 38 - 60 பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 15 மீட்டர்ஸ்லேருந்து 1 மீட்டர் தூக்கி இது கொடுத்துடலாம். இப்போ இது வந்து 138 சென்டிமீட்டர் ஆயிரும். ஏன்னா 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் 100 சென்டிமீட்டர்ஸ். ஸோ அதை நான் கரெக்டாக சொல்கிறேன். ஸோ 14 மீட்டர்ஸ் + 1 மீட்டர் + 38 சென்டிமீட்டர் எழுதலாமா? இதை பேசிக்காக இந்த குவான்டிட்டியை நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 14 மீட்டர்ஸ் + 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் 15 மீட்டர்ஸ், 38 சென்டிமீட்டர் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 1 மீட்டர் இஸ் நத்திங் பட் 100 சென்டிமீட்டர். இது எல்லாருக்குமே தெரியும். தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஓவரால் ஆன்சர் வந்து 14 மீட்டர்ஸ் + 138 சென்டிமீட்டர்னு வரும். -60 போடுங்க. இப்போ இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ ஒன்ஸ் இது கொஷின் மார்க் கிடச்சிருச்சு நமக்கு. -60 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ -60 போடுங்க. -60 சென்டிமீட்டர்ஸ். ஸோ ஒன்ஸ் இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். 138 - 60 எப்படி போடலாம்? 14 மீட்டர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 138 எப்படி எழுதலாம்? 100 + 38 அப்படின்னு எழுதலாம். -60. இப்போ இந்த 100 - 60 போட்டுருங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு 14 கிடைக்கும். அந்த 40யும் 38 கூட்டிக்கலாம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியான ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஈஸியான அப்ரோச் அதான். ஸோ 14 மீட்டர்ஸ் + 40 சென்டிமீட்டர்ஸ் + 38 சென்டிமீட்டர்ஸ். 40 + 38 சென்டிமீட்டர்ஸ். ஏன்னா இதையும் 100 - 60 gives you 40. அந்த 40யும் நான் இதையும் கூட்டிக்கிறேன். 38யும் கூட்டிக்கிறேன். ஸோ 40 + 38 சென்டிமீட்டர்ஸ். 40 + 40னா 18 வரும். 80 - 2னா 78 வரும். ஸோ 78 சென்டிமீட்டர்ஸ் + 14 மீட்டர்ஸ். இதான் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.3. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன முடிச்சிருக்கோம்னா எக்ஸசைஸ் 2.3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். அப்புறமா நம்ம அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல 19th கொஸ்டின் 20th கொஸ்டின் ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.2 முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் 3 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 3 கொஸ்டின்ஸ் டன். ஒழுங்கா எழுதுறேன். 3 கொஸ்டின்ஸ் டன். 3 கொஸ்டின்ஸ் ஃபினிஷ்ட். டன் போட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் கொஸ்டின் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.